10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சர்வதேச யோகா தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகிய துறைகள் இணைந்து 12வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகா விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அவரது மனைவி, தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறையின் தலைவர் ஷாலினி சிங், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகாசன பயிற்சியை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள் யோகாசன நிகழ்வில் பங்கேற்றனர். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் சார்பில் நெல்லித்தோப்பில் உள்ள யோகா மையத்தில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் தலைமையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமன் யோகா புரோட்டோகால் எனப்படும் சர்வதேச யோகா செயல்முறை விளக்கம் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் சார்பில் நெல்லித்தோப்பில் உள்ள யோகா மையத்தில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயாவின் நிறுவனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஓவிய மாணவர் பிரவீன் முன்னிலை வகித்தார். கிரீன் கலாம் இயக்க தலைவர் அந்தோணிசாமி மற்றும் யோகாலயா மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் முடிவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஓவிய மாணவர் கெவின் நன்றி உரை கூறினார். Inhale and bring the head to the normal position. Chin to the chest. Inhale. Slowly rotate the head Rotate the head in anti-clockwise direction. Feel the stretch around the neck and loosening up of the joints and muscles of the neck, and release of pain and spondylitis. Should do the practice gently. Trunk twisting. Keep the legs about 2 feet apart, arms facing each other. Exhale. Twist the body towards the right side so that the left palm touches the right shoulder. Come. So that the right palm touches the left shoulder. Come back with easily. Repeat. Move slowly with breathing. நமது பாரம்பரிய கலையான யோகாவினை உலகம் அறியும் பொருட்டு ஜூன் 21 அன்று உலக யோகா தினமாக அறிவித்து அதை செயல்படுத்தியும் வருகிறார் நமது பாரத பிரதமர். உலக மக்கள் நோய் நொடியின்றி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்திட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தீவிர முயற்சியால்
பல நோய்கள் வராமல் தடுத்து மன அமைதியையும் உடல் சுறுசுறுப்பினையும் தரும் நமது பாரம்பரிய கலையான யோகாவினை உலகம் அறியும் பொருட்டு ஜூன் 21 அன்று உலக யோகா தினமாக அறிவித்து அதை செயல்படுத்தியும் வருகின்றார். அந்த தினமான இன்று புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களின் ஏற்பாட்டில் யோகா பயிற்சியாளர் லோக்நாத் அவர்கள் MP அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் மூர்த்த நிர்வாகி நமச்சிவாயம் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாநில பொதுச் செயலாளரும் மூர்த்த நிர்வாகியுமான அன்பு செல்வம் மற்றும் உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் மற்றும் மூர்த்த உறுப்பினர் பக்கிரிசாமி, தொகுதியின் பொது செயலாளர் சுரேஷ், திருமால் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் தயாளன், கண்ணன், பாலன், முருகன், ஆறுமுகம், நவீன், கிரி, குப்புசாமி உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு யோகாவினை செய்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அணி தலைமை நிர்வாகி பிரான்சிஸ் முன்னிலையில் தொகுதியின் நிர்வாகிகள் முகேஷ், மணி, அரவிந்த் அவர்களின் ஏற்பாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதியில் மணிமேகலை பள்ளி அருகே பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாகி மற்றும் கழக கிளை நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக யோகா தினம் புதுவை காலாப்பட்டில் உள்ள ஜோதி வள்ளலார் மேல்நிலை பள்ளியில் கொண்டாடப்பட்டது. உலக யோகா தினம் புதுவை காலாப்பட்டில் உள்ள ஜோதி வள்ளலார் மேல்நிலை பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இன்று காலையில் பள்ளியின் தாளாளர் ராமலிங்கம் அவர்களின் வாழ்த்துடன் பள்ளி முதல்வர் சரஸ்வதி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைக்க யோகா ஆசிரியர் திருமதி லதாவின் பயிற்சியின்படி மாணவர்கள் சூரிய நமஸ்காரம் மற்றும் பல யோகா ஆசனங்களை அழகாக செய்து காட்டினார்கள். அதை கண்டுகளித்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினார்கள். இறுதியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் பழங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்களின் ஆதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்களின் நல் ஆசியோடு கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட நேயம் மக்கள் கழகத்தின் பொது செயலாளர் விநாயகம் MA அவர்களின் பிறந்தநாள் விழா 21/6/2026 இன்று புதுச்சேரிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதி, தட்டாஞ்சாவடி தொகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
மேலும் முதற்கட்டமாக அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதியின் உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களை சந்தித்து நேயம் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் எம்ஏ அவர்கள் ஆசி பெற்றார். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தள்ளுவண்டி மற்றும் பூக்கடைகள் அமைப்பதற்கான சிறு பங்குகள் மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழகத்தினர் பல்வேறு இடங்களில் அன்னதானங்களை செய்தனர். மேலும் அனைத்து பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த பெரியவர்களும் நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விநாயகம் எம்ஏ அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 21/6/2026 மதியம் 12 மணியளவில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பொய்யாக்குளம் பகுதியில் மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்களின் ஆதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் நல்ல ஆசியோடு இன்று பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் எம்ஏ அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று மதியம் 12 மணியளவில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பொய்யாக்குளம் பகுதியில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நேயம் மக்கள் கழகத்தின் மகளிர் அணி வசந்தி நேரு அவர்கள் மற்றும் நேயம் மக்கள் கழகத்தின் பிரமுகர் ரஞ்சித் குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பழனி GN குரூப்ஸ் நேயம் மக்கள் கழகம் புதுச்சேரி செய்திருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர் ஃப்ரிட்ஜ் வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc in மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop Tirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur.
தொடர்கின்றன. அரியூர்பேட்டில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 22ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவில் முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்கலம் சட்டமன்ற தொகுதியின் அரியூர்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 22ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டார். இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றதைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக நேற்று 22ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், தன பூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கும் பரிவட்டம் கட்டி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன், முதல்வர் அலுவலகத்தை சேர்ந்த மனோகரன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், ஜெயராமன், ரமேஷ், குகன், தனசேகரன், ராஜேந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர் குழுவினர், விழா குழுவினர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முருகப்பன் தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார். மேலும் 51 உபயதாரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மண்டல அபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் திரளானோர் பங்கேற்பதால் அரியூர்பேட் கிராமம் முழுவதும் ஆன்மீக எழுச்சி நிலவி வருகின்றது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மாணவி பரதநாட்டியம் ஆடியபடி யோகாசனம் செய்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு சார்பில் கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற யோகா தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், யோகா மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். இதேபோல் புதுச்சேரி முழுவதும் பாஜக மற்றும் யோகா பயிற்சி நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் யோகா தினம் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன்படி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள தனியார் பள்ளியில் பாஜக சார்பில் நடைபெற்ற உலக யோகா தின விழாவில் ஜனனி என்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவி பரதநாட்டியம் ஆடியபடி பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தார். மேலும் பரதநாட்டிய அசைவுகளோடு மிகவும் கடினமான யோகாசனங்களை துல்லியமாக செய்து காண்பித்து பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். தொடர்ந்து மாணவியை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 4990 பேர் நீட் மறுதேர்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று நடைபெற்ற நீட் மறுதேர்வில் மொத்தம் 4990 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார்கள். புதுச்சேரியில் 9 மையங்களில் 4324 பேரும், காரைக்காலில் 3 மையங்களில் 666 பேரும் பங்கேற்றனர். தேர்வுக்கு முன் மாணவர்கள் மெட்டல் டிடெக்டர், பயோமெட்ரிக் பதிவு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். மொபைல், ப்ளூடூத், வாட்ச் போன்ற மின்னணு சாதனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன. தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் தேர்வாளர்களுக்கு பிஆர்டிசி சிறப்பு இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் தேர்வு முடியும் வரை பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காத்திருக்க சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பார்க்கில் 12வது உலக யோகா தினத்தை ஒட்டி இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசைன், மகளிரணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த யோகா தின விழாவில் மகளிர் கலந்து கொண்டு கூறுகையில், மகளிருக்கு இது மிகவும் உபயோகமாக இருப்பதாகவும், அவர்கள் தன் வீட்டிற்கு சென்று கணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இதனை தொடர்ச்சியாக செய்ய முயற்சிப்போம் எனவும், இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். 4 5 2 3 3 வரைக்கும் போறோம். ஓகே, ஸ்டார்ட். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். அப்படியே இங்கே பாஸ் வச்சுட்டு நீங்க 2 3 4 5 6 14 15 16 17 21 22 23 24 25. கவு கொடுக்கலாமா? ஓகே, என் பேர் அனிதா. நான் லட்சிய ஜனநாயக கட்சியில் மாநில செயலாளராக இருக்கேன். எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய தலைமையில் இன்று 12வது உலக தின யோகா தினம் நடைபெற்றது. இது வந்து ரெயின்போ நகர் பார்க்கில் காமராஜர் தொகுதியில் நடைபெற்றது. இது பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு பயிற்சியாளரை வச்சு எங்களுக்கு ஒரு 2 hours கிளாஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு உடம்பு, மனசு எல்லாமே ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. இது எனக்கு செய்யும்போது ஒரு புத்துணர்வோடு இருந்தது. இது டெய்லியுமே நான் செய்யணுன்றது நினைக்கிறேன், செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது செஞ்சு கொடுத்த எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 12ஆம் வருட உலக யோகா தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் இன்று யோகா தினத்தில் உப்பளம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் மாநில செயலாளர் லக்ஷ்மணன், நானும் தொகுதி தலைவர் அலெக்சாண்டரும், மகளிர் அணி தலைவி பிரியா அவர்களும், மாநில தொகுதியின் துணைத் தலைவர் ரவி அவர்களும், தொகுதி நிர்வாகிகள் முருகன், லெபேல் மிஷேல், ரவி, சிவா அனைவரும் பங்கெடுத்து கொண்டோம். இந்த தருணத்தில் இந்த யோகா தினத்தில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டது எங்கள் தலைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். மற்றும் இந்த யோகாவின் மூலமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிற அனைவரும் இந்த பயிற்சியின் மூலமாக வாழ்வில் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் வைகுந்த், 28வது பூத்தோட தலைவர்னா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த யோகான்றது ஒரு பெரிய அளவில் பாரத பிரதமரால் எல்லா இடத்துலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12வது ஆண்டு இந்த யோகாவோட இது ஆரம்பித்து நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படின்னா, ஒவ்வொரு ஆசனமும் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் உடம்புக்கு தேவையான அனைத்து எனர்ஜி எப்படி வரும், எந்த அளவுக்கு நம்மளோட பூஸ்டப் இருக்கும், இதை வாழ்நாள் முழுக்க செஞ்சால் எவ்வளோ ஆயுள் நீடிக்கும்ன்ற அளவுக்கு ரொம்ப அருமையாக சிறப்பாக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து முதியோர் வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 வயசு பாட்டி முதல் கொண்டு எல்லாருமே பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே போல் வருஷம் நடத்தணும். இதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது போல் அவர் பல இது செய்கிறார். அதாவது மக்களுக்காக, அதாவது நாட் ஃபார் ஒன்லி இது காமராஜ் நகருக்கு மட்டும் கிடையாது, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாத்துக்குமே அவர் பார்த்திங்கன்னா அவர் கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய
செயல்பாடுகள், அவருடைய பணிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அதாவது நம்ம நினைக்கிறதுக்கு மீறி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அமையுது. ஒரு சிறிய ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அது சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே முடிச்சிடுறாரு. 24 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா விஷயமும் முடிச்சிடுறாரு. ஸோ இது மூலம் நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி அந்த கண் சிகிச்சைக்காக இது பண்ணாங்க. நிறைய மருத்துவ உதவிகள், அதாவது வயசானவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இது எந்த இடத்துலையும் இது மாதிரி பண்ணதே கிடையாது. அதாவது ரெகுலரைஸாக பண்ணுறாரு. அதாவது கண்ணாடி கொடுக்குறாரு. எல்லாமே இலவசமாக கொடுக்கும்போது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாருக்கு வந்து மிக்க நன்றி. இது போல் பல திட்டங்கள் சார் செய்யணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோட பேர் வந்து பனிதா, யோகா சிகிச்சையாளர். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி யோகா தினம், அதுவும் இங்கே வந்து வகுப்பு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. இந்த வாய்ப்பை கொடுத்த திரு ஜோஸ் சார்லஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. புதுவை காமராஜர் தொகுதி லெனின் வீதியில் அடைத்திருந்த குப்பைகள், மண் கழிவு பொருட்கள் அகற்றப்பட்டது. இந்த பிரச்சனையை சரி செய்து தந்தமைக்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சுவாமி பிள்ளை தோட்டம் லெனின் நகரில் வாய்க்கால் அடைத்து கொண்டதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக இன்று காலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வேலையாட்கள் அனுப்பப்பட்டு அடைத்திருந்த குப்பைகள், மண் கழிவு பொருட்கள் அகற்றப்பட்டன. பிரச்சனையை சரி செய்து தந்தமைக்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். வா, பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well-equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 94248506. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.